இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம், என் ஜாதிக்கார படம். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையா மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் தான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். நான் கூட உங்க எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலி பசங்களா ஜோரா வருதா கையை தட்டுங்கயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னோன்னே சிரிக்கிறீங்க. வணக்கம்னு திரும்பி சொல்லணும். பரவாயில்ல, நீங்க திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு, அதனால முன்னாடியே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தோட பேரு சொட்ட சொட்ட நினையுது. ஆனா படத்துல உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஜாலியா இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க. நீங்க வந்தவங்களோடய போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். ஆடியோ லான்ச்ல அடுத்த வாய்ஸ் பண்ண கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன். பேச வச்சிட்டீங்க, என்ன பரவாயில்ல. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை ஆடி மாச ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்த ரோபனுக்கு நன்றி. இந்த இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லிருக்கோம், முடி அவ்வளவு முக்கியம் இல்லன்னு சொல்லிருக்கோம். சொல்லுவாரு, நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது, எல்லாமே மூளையில எப்படா ஒருத்தவனால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. பிகாஸ் 2 days முன்னாடி தான் அவர் என்ன ரீச் அவுட் பண்ணியிருந்தாரு. ஷூட்க்கு 2 days முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு, இந்த சாங்ல வந்து உங்களுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி. இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். என்னது கிடைச்சிச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம். முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்க வந்து ஒரு கேபி எபிசோடு எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க, அது மாதிரி இந்த படத்துல ஒட்டுமொத்த கேபியையும் வந்து இந்த படத்துல பார்க்க போறீங்க. அதனாலதான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங் சொல்லி நடத்திருக்கேன். ஆனா இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டா இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையா மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எஸ்ஆர்னோ, தேங்க்யூ. ஸோ அந்த 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்ப தன்னுடைய இமேஜை உடைச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்ல படத்துல நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில அதே கெட்டப்ல வந்து நான் உட்காரன்னு சொல்லும் போது, இதுவும் என்னுடைய அப்பா அவங்களுக்கு தெரியும். என்னுடைய ஆசான் பிரம்மச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான் 16 வயது நிலை படத்துல வந்து எப்படி கோமணத்தோட நடிச்சாரோ அவ்வளவு பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்ல வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்ல தான் நடிச்சிருக்கேன். ஏன் அவர் நார்மல் கெட்டப்ல கூட வந்திருக்கலாம், ஆனா இந்த கெட்டப்ல தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தாரு பாருங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். எந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் தான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். நல்லா இருக்கீங்களா? நான் கூட உங்க எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலி பசங்களா ஜோரா வருதா கையை தட்டுங்கயா. பங்கு படம் வேற லெவல்ல வந்திருக்கு. சொட்ட சொட்ட நினையுது. வரட்டுமா? பாய். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ சோ மச். நீங்க பாத்திருப்பீங்க விஜய் டிவில இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நீங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா பாத்திருப்பீங்க, இல்ல ஒரு கெட்டப் போடுறவனா பாத்திருப்பீங்க. எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரே ஒரு ஏக்கம் தான் நடிகனா மாறணும்னு. இந்த திரைப்படத்துல நீங்க அந்த கேபி ஆர்டிஸ்டா நிறைய திரைப்படங்கள்ல பாத்திருப்பீங்க. இந்த திரைப்படத்துல அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டலும் கொடுத்துடலாம், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடலாம். இன்னொன்னு, நட்புக்காகன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சத்தியமா எனக்காக என் நண்பர்கள் இவ்வளவு வருவாங்க ப்ரோ, உங்களுக்கு உங்க ஒர்த்தே தெரியல ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு மீண்டும் எப்பவுமே டெய்லி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு நவீத் அவர்கள். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஜென்ரலா பேசியா இருக்கும்பொழுது இந்த கேரக்டரை ரோபோ நான் பண்ணா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்.
கேட்டு பாப்போமா அப்படின்னு போன் பண்ணா, செல்லாம் தம்பிக்காக பண்ணாம யாருக்குப்பா பண்ண போறேன்னு உடனே வந்தாரு. ரோபோ சங்கரன் மட்டும் இல்ல, புகழ் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. மச்சான் உனக்காக வரண்டா அப்படின்னாங்க. வினோத் இதே வார்த்தைகள்லாம் தொடர்ந்து கேட்கும் பொழுது, இத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்து நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம். நல்ல நடிக்கும் நண்பர்கள், அதாவது நட்புன்னு சொல்லி நடிக்காம நட்புக்காக வந்து நடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்படி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். அண்ணா மிமிக்ரியா என்ன கேபிஐ சாம்பியன்ஸ் மாதிரி ஆக்கிருவீங்களா இருக்கேன்? இல்ல வந்த உடனே ஜெனரலா பார்த்திபன் சார் அப்படின்ட்டீங்களா, அது இயல்பா வருது. இந்த மேடையில பார்த்திபன் சார் அவர் வந்து நம்ம படத்துக்காக பேசியிருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னோடனே சிரிக்கிறீங்க, வணக்கம்னு திரும்பி சொல்லணும். பரவாயில்ல, நீங்க திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு, அதனால முன்னாடியே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தோட பேரு சொட்ட சொட்ட நினையுது. ஆனா படத்துல உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஜாலியா இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க. நீங்க வந்தவங்களோடய போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். சோ ஏமா நிறைய ஞாபகம் வச்சிருந்தேனே, பட்டுன்னு ஒரு வாய்ஸை கேட்டு முடிச்சு விட்டீங்க. அண்ட் எம்ஆராதா இதுதான் இந்த மனுஷன் கிட்ட பிடிச்சது. அவருக்கு தெரியும் மீட்டர் வேணாம் வேணாம் வாங்க அப்படின்னாரு. அப்படியா எங்க இயக்குனர் சொல்லிட்டாருன்னா தட்டுறதுக்கு ஒண்ணு இல்ல. கடைசியா ஒரே ஒரு விஷயம் பேசணும். அதை நான் அண்ணன் கிட்ட எம்ஆராதா வாய்ஸ்ல பேசுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஆடியோ லான்ச்ல அடுத்த வாய்ஸ் பண்ண கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன். பேச வச்சிட்டீங்க, என்ன பரவாயில்ல. அண்ட் இந்த திரைப்படத்தை இங்க வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது நடந்தாலே போதும். ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன், 1,00,000 பேர் தியேட்டருக்கு வந்து பாத்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க, ஓடிடில வந்தாலும் பாருங்க, ஓட்டி பாருங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு ஆட்டியாவது எங்களுக்காக சொட்ட சொட்ட நினைத பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்காப்ல. ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்க தம்பி தான். அதனால இந்த படத்துல வந்து முடி இழந்தாவது நம்ம வந்து வெற்றி வாகிய சூடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, முடி இல்லாத பொண்ணு கிடைக்காம இருக்கலாம், ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காம இருக்கலாம். கல்யாணம் தான் நடக்காது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய லௌகிக விஷயங்கள்லாம் இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து முடி இல்லாததை பற்றி படம் எடுத்தவங்க யாரும் இது வரைக்கும் தோத்ததே இல்லை. இப்போ இதே படமாக எடுத்துங்களேன், ஒரு மொட்டை கதை அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்தில் வந்துச்சு, அந்த படம் ஹிட்டு. பாலான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் ஹிட்டு. இப்போ தமிழில் இந்த படம் சொட்ட சொட்ட நினைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொட்ட சொட்ட நினைக்கிறது வந்து கொட்ட கொட்ட வரட்டும் படம். எல்லாருடைய ஃபேஸும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணி உங்ககிட்ட ஹாப்பியாக கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்டு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை ஆடி மாச ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்த ரோபோனுக்கு நன்றி. இது ஒன்னு ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கு, இந்த விஷயத்துல இந்த இது கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையும் நான் அவீத் பிரதர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நான் அந்த எண்ணத்துலதான் ஃபர்ஸ்ட் உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதுல எப்படி பிரதர் நீங்க கன்வே பண்ணீங்க சொட்ட அப்படின்ற மேட்ரு, அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அது எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்னே தான் சொன்னாரு, பிரதர் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்ககிட்ட போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள். யங் பால்ட்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்களை சொல்லல, சின்னவங்களை சொல்றேன். சின்ன வயசுலயே முடி இழந்துட்டு யங் பால்ட்னஸ்ல இருக்கவங்க கிட்ட போய் நீங்க பேசி பாருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்குதான் வந்து அந்த பால்ட்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு, நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிக்கும். பட் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது. பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறதே நிப்பாட்டினா அது என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன். யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்ல ஏதோ ஒரு விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு பதிஞ்சிச்சு.
ചെമ്മീൻ ചാടിയാൽ മുത്തോളം പിന്നെയും ചാടിയാൽ കെട്ടിയോളം ചുമ്മാ ഊരാൻ നോക്കാതെ തയം പൊലിക്കാൻ നിൽക്കാതെ കളിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ മലയാറ്റു പള്ളിയിൽ ഒരു കുരിശും കുടനീരാം മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ ചിന്നം പിന്നം ചെന്ന മഴ പൊടിക്കുന്നു പൊടിയിൽ തകരെ എന്റെ മേട ചുമച്ചുമ്മേ എന്റെ പൻ കൊണ്ടുപോയി എന്റെ പന്നെ ഭ്രാന്തി കുട്ടി എന്റെ മാറ്റി பிரியங்கா மிஸ் பண்ணிட்டீங்களே அச்சோ. ரோபோ வரும்போது அவங்களே கொஞ்சம் கூட்டு வந்திருக்கலாம்ல. ஓர கண்ணால பாக்கும் முன்னால வீசும் காத்தெல்லாம் சீனி சக்கரையா தேனி செவ்வாழ சேர்ந்து பெண்ணாக நானும் காஞ்சேரி தேங்காக்க பறையா அஞ்சாறு வாரமா மந்தார மேகமா சஞ்சாரமாடுதே இதுதான் அதுவா ஏ மருதாணி பூவா மனசெல்லாம் நீதான் மனசுக்குள்ளே செய்யும் காதல் தந்திரமா ஏன் மந்திர கண்ணாலே என் மந்திர கண்ணாலே என் வானம் பூமி எல்லாம் இப்போ சுத்துது உன்னாலே. ரொம்ப சின்சியரா இன்னொரு விஷயம் சொல்றேன். நவீத் ப்ரோ has acquired my heart because எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அதோட சின்ன தம்பி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு கிடைச்சது. So I'm so happy. He is like own brother to me. Thank you so much. Thanks for coming and supporting us. என்ன பேசுறதே தெரியல, எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து நாங்கள் நடிக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஷாந்த், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். க்ளோஸா இருக்கும். இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம், இங்க வந்திருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம், கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னைக்குமே வந்து மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனா நான் வாழ்றது என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்துல வந்துட்டு கதாநாயகியா அவர் தான் என்னோட ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமா அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பத்தா சொன்னோம், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலா இருக்க முடியும் அப்படின்றது அவருக்கு தான் கத்துக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளோ கூலா இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸ் வந்துட்டு நான் சார் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அண்ட் சூப்பரா இருந்துச்சு. செட்டே வந்து பயங்கரமா கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்ல எல்லாம் வந்து மிமிக்ரியில, அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸ்ல வந்து அவரு வேற ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ டைரக்டர், அவரும் வந்து சூப்பரா இங்க இருக்காரா. சொன்ன மாதிரி போன் பண்ணி என்னை பத்தி பேசுவீங்களா லான்ச்ல அப்படின்னு கேட்டாரு. சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான, எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸா ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே வந்துட்டு டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவா நடிச்ச அப்சல் சார், யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும், ஷாலினி அப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோல மட்டும் தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியா இருந்துச்சு. எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே, இது வந்து இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் வந்து தியேட்டர்ல வந்து 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது வந்து ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் வந்துட்டு இந்த படம் இருக்கு. ஸோ தயவு செய்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் வந்து தியேட்டர்ல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்க வந்து எங்களுக்காக உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை கேஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச என்னோட கேஸ்டிங் டைரக்டரா இருக்கட்டும், எங்களோட டைரக்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே, நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸை தவிர உண்மையாவே இந்த இடத்துல எனக்கு சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லணும்னா, ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவாருன்னா, சீன்ல வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. டைலாக் எல்லாத்தையும் சொல்லுவாரு. நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது. எல்லாமே மூளையில எப்படா ஒருத்தவங்கனால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்பவுமே கூலா இருப்பாரு. நாங்க வந்து டக்குன்னு படத்தை முடிச்சோம். அவர் சொன்ன மாதிரி 16 daysல வந்து மொத்த ஷூட்டு முடிஞ்சிருச்சு. என்னோட பாட்டு ரொம்ப கம்மியானாலும் என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துல வந்து நான் ஒரு ஸ்கிரீன்ல வந்து என்ன பார்க்க போறேன்றது எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். The thanks goes to director sir because 2 days முன்னாடி தான் அவர் என்ன ரீச் அவுட் பண்ணியிருந்தாரு. ஷூட்க்கு 2 days முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு, இந்த சாங்ல வந்து உங்களுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்கு அண்ட் அதில் வந்து நீங்க டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆப்வியஸ்லி எனக்கு அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. பட் ஹார்ட்ஃபுல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு and I'm equally excited because I had a chance to work with Varshini and Nishant and ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூவா இருந்தது. 2 நாள் ஷூட் பண்ணோம், பட் இட் didn't feel like 2 days. So thank you so much and I'm hoping that எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த படம் வந்து சூப்பரா இருக்கணும். Thanks to press and media for being here today and thank you so much for the opportunity. So எல்லாருமே வந்து 22nd அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல போய் இந்த படம் ப்ளீஸ் பாருங்க. Thank you.